வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்துக்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. மீட்டூவை தொடர்ந்து தற்போது திரை உலகத்தில் மீண்டும் பாலியல் புகார் குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கின்றன. இது ஏற்கனவே வந்திருந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேரள திரை உலகத்தில் புதிய புயல் கிளம்பி இருக்கிறது. முன்னணி நடிகர்கள் மேலெல்லாம் குற்றச்சாட்டுக்கள், இயக்குநர்கள் மேலே குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அரசு இதற்காக ஒரு சிறப்பு குழுவை, விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. எஃப்ஐஆர் ஃபைல் செய்திருக்கிறது. ஒரே நான்கில் 14 புகார்கள் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய தகவல். இதை விசாரிக்கக்கூடிய இல்லை இதற்கான அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த மாநில நடிகர் சங்கத்தினுடைய, கேரளாவுடைய நடிகர் சங்கம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களாக வெளிப்படையாக பேசுங்கள், வெளிப்படையாக பேச முன்வாருங்கள், இது ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு நடிகை குஷ்பு உள்ளிட்டவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். தமிழ் திரையுலகிலும் இது இருக்கிறது அப்படின்னு சனம் ஷெட்டி போன்ற நடிகைகள் குற்றச்சாட்டுக்களை இங்கேயும் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ் திரையுலகிலும் நடிகைகளுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்கிறதா விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய சினிமா விமர்சகர், பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆபிரகாம், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தயாரிப்பாளர் நடிகர் திரு கே ராஜன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நடிகை மற்றும் வழக்கறிஞர் திருமிகு ரஞ்சனி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல ரஞ்சனி எடுத்துகிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு. கேரளாவை மையப்படுத்தி தான் இந்த குற்றச்சாட்டுகள். இப்போ கேரளாவிலேருந்து இந்த விஷயம் வந்திருக்கு. ஹேமா கமிட்டியினுடைய ரிப்போர்ட், அதை தொடர்ந்து இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள், இப்போ நடக்கக்கூடிய புகார்கள், எஃப்ஐஆர் இதெல்லாம் வச்சு இப்போ கேரள திரைத்துறை மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இது முன்வைக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் தான் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை கேரளாவில் WCC தொடங்கினதால இதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு பார்க்கணுமா? முதல்ல நீங்க அப்ரிஷியேட் பண்ணோம். எனக்கு கேரளா தான் இந்தியாலேயே முத இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணது. அது ப்ரெஷர் பண்ணது WCC, உமன் இன் சினிமா கலெக்டிவ். அவங்க நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப போராடி இப்படி ஒரு கமிட்டி வேணும், சினிமால இருக்கிற லேடிஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் இந்தியன் ஹிஸ்டரி, சினிமா இந்தியன் ஹிஸ்டரியில இப்படி ஒரு கமிட்டி கேரளா கவர்மெண்ட் செட்டப் பண்ணாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படணும், தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கமிட்டியில வரைச்சு ஆஃப்கோர்ஸ் அஷூரன்சஸ் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் ஹேமா லேடிஸ் இங்க என்ன சொல்றது, பிரேவா கரேஜஸா என்னோட இதுக்கு எக்கோ அடிக்குதா? இல்ல கரெக்டா இருக்கு மேடம். ஓகே, எனக்கு இங்க எக்கோ அடிக்குதாதான். ஓகே, தைரியமா பேசுங்க. உங்களோட பிரைவசி பாதுகாக்கப்படும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அப்புறம் உங்க அனானிமசிட்டி, அதாவது உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாத லெவலுக்கு நாங்க உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். நீங்க தைரியமா பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கமிட்டி ஒரு டேட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு போறதுக்கு முன்பு ஒரு கொஸ்டினர் கொடுத்திருந்தாங்க. அந்த கொஸ்டினர்ல கிளியரா whatever you are discussing will be held in strictest confidence and privacy னு எழுதி இருந்துச்சு. ஸோ நான் தான் அது ஃபர்ஸ்ட் பர்சனா அந்த ஹியரிங்க்கு நான் தான் போய் அப்பியர் பண்ணது. எஸ், காரணம் என்னன்னாக்கா நம்ம இப்ப சினிமா, நான் 1990ல இந்த சினிமா விட்டு போனேன், பீக்ல இருக்கிறச்சே. திருப்பி 2015-16 ஒரு படம் பண்றது, சேம் கண்டிஷன். அதாவது கேமரா டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்குது, அது ஓகே. பட் நம்ம ஒர்க் பண்ண ரெமுனரேஷன் கேட்டாக்கா நம்ம ப்ராப்ளம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு திருப்பி அதே தான் இருக்குது. இந்த என்ன டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஒன்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒரு பேமெண்ட் ஒன்னு அக்ரி பண்ணாக்கா செக் வருது குறைச்சுதான் வரும். ஸோ இந்த மாதிரி நான்சென்ஸ்ல அப்ப இருந்தது, இப்பயும் அது நடக்குது. அது ரொம்ப ஷாக்கா தான் இருக்குது, எனக்கு ஒன்னும் மாறல. ஸோ அதனால தான் நான் முதல்ல அந்த கமிட்டிக்கு போனது. பிகாஸ் இது அட்ரஸ் செய்யப்படணும்.
அண்ட் ஃபர்தர்மோர் இப்ப வந்து சினிமா வந்து லைக் முந்தி மாதிரி இல்லை. அங்க ஐ திங்க் ராஜன் சார் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். முந்தி வந்து சினிமா எடுக்கிறச்சே ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. ஒரு அசிஸ்டண்டா இருந்திருப்பாங்க. ஒரு மெயின் ப்ரொடியூசர் டைரக்டரோட அசிஸ்ட் பண்ணி வருவாங்க. ஸோ அதனால நமக்கெல்லாம் தெரியும், ஓ இவங்க இன்னொரோட அசிஸ்டன்ட். அதனால எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க சேஃபா போய் ஆக்ட் பண்ணிட்டு வருவோம். பட் இப்ப வந்து அந்த மாதிரி இல்லை. இப்ப வந்து மொபைல் போன்லயே படம் எடுக்கிறாங்க. இப்ப யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, யாரு ப்ரொடியூசரு யாரு டைரக்டர்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ முந்தி நான் ஒர்க் பண்றச்ச ஒரு ஃபேமஸான தமிழ் ஆக்டர், அவர் வந்து சீனியர் ஆக்டரு. அவர் அப்பவே சொல்லுவாரு, ரஞ்சினி பாத்துக்கம்மா, அந்த காபி கொடுக்கறவங்க எல்லாம் நாளைக்கு வந்து ப்ரொடியூசர் ஆயிடுவாங்க. ஓகே, சோ அப்ப வந்து அது சும்மா தமாஷா சொன்னது. இப்ப அந்த மாதிரி நடக்குது. பிகாஸ் நமக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ சேஃப்டி வந்து இப்ப குறைஞ்சிட்டே இருக்குது. அண்ட் 2017 ஒரு ஆக்ட்ரஸோட, அது எல்லாருக்கும் ஐ திங்க் என்டையர் கேரளால தெரியும், என்டையர் இந்தியாவுக்கு தெரியும், ரைட்? அந்த ஆக்ட்ரஸ வந்து கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கமிட்டி WCC ஃபார்ம் பண்ணி, நானும் அதுல ஒரு மெம்பர், அது ஃபார்ம் பண்ணி இது எப்படியாவது இந்த லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி வேணும்னு சொல்லி எடுத்தா நம்ம இந்த அதுல அடிப்படையா ஒரு கேள்வி இருக்கு மேடம். எல்லா துறைகள்லயுமே இந்த மாதிரியான பாலியல் புகார் அப்படின்றது எல்லா துறைகள்லயும், எல்லா ஆபீஸ்லயும் கூட சில நேரங்களில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்தா விசாரணைக்கு அமைப்புகள்லாம் இருக்கும். ஆனா மலையாள திரையுலகத்துல இப்போ கமிட்டி ரிப்போர்ட் படி ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறாங்களா? இது இல்ல, மலையாளம் சொல்லாதீங்க, மலையாளம் சொல்லாதீங்க, மலையாளம் சொல்லாதீங்க, எல்லா இந்தியன் சினிமா. ஓகே, எனக்கு சேஃப் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கார்ப்பரேட்ல வேலை செய்றீங்க, ரைட்? உங்களுக்கு வந்து மீடியானாக்கா we are protected by corporate law. அண்ட் கார்ப்பரேட் பிரகாரம் நமக்கு வந்து ஒரு HR டிபார்ட்மெண்ட் இருக்கும் grievances சார்ட் பண்றதுக்கு. ஆனா நம்ம ஆக்டிங்கோட இதுல வந்து grievances சார்ட் பண்ண ஒண்ணுமே கிடையாது. இருக்குது, அதாவது நடிகர் சங்கம் இருக்குது. பட் அந்த நடிகர் சங்கத்துல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அது வந்து அங்க உள்ள ஆளுங்க டீல் பண்ணிட்டு அது வந்து வெளியில கேஷுவலா சொல்லிடுவாங்க, இவங்க வந்திருக்கிறாங்கப்பா அந்த பைசா விஷயத்துல ப்ராப்ளம் அப்படின்னு இவங்க வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி வர ப்ரொடியூசர் வேற படம் நமக்கு கிடைக்கிற படம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுறது. ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரிக்டா முதல்ல இருந்து நான் சொல்றேன், இந்த ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து வேலை செய்யாது. ஏன்னாக்கா இந்த பிலிம் சம்பந்தப்பட்ட ஆளுங்க வந்து will be there. அப்போ நம்ம ஏதாவது கம்ப்ளைண்டா போனாக்கா அது ஆஃப்கோர்ஸ் அது வந்து வெளியே சொல்லி அப்புறம் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடும். ஆமா, that is the reason why நான் அந்த கமிட்டிக்கு போயிட்டு I suggested entertainment tribunal வேணும்னு. entertainment tribunalனாக்கா எல்லா ஜட்ஜஸ் outside of the cinema, சினிமா பட்ட ஆள்காரே அங்க இருக்க கூடாது. அப்பதான் நமக்கு சேஃப் ஆயிட்டு அங்க வந்து தைரியமா வந்து நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் மீடியா இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்கு. நான் திரும்ப வரேன், மற்ற விருந்தினர்களுடைய பார்வையும் பெற்றுட்டு நம்முடைய இயக்குனர் நடிகை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைந்திருக்கார். மேடம், இது மற்ற துறைகளில் இருக்குது அப்படின்ற பேச்சுகள் இருந்தால் அங்கே வந்து ஒரு ஆஃபீஸாக இருந்தால் விசாகா கமிட்டி அப்படின்லாம் இருக்கும். ஆனால் திரை உலகில் ரொம்ப கேஷுவலாக அந்த குற்றச்சாட்டுகள் வருது. அது வந்து திரை உலகத்தில் ரொம்ப கேஷுவலாக இருக்குன்னு பார்க்குறதா, இல்லை திரை உலகம் அப்படின்னாலே ஒரு பாப்புலாரிட்டி சம்மந்தப்பட்டதுனால இங்கே பிரச்சனை பெருசாக இருக்க மாதிரி தெரியுதா? அது வெறும் ஒரு மல்லுவுடன் மட்டுமே சுருக்கிறாதீங்க அப்படின்ற பார்வையை முன் வைக்கிறாங்களே. சினிமா இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட இட் இஸ் ஸ்டில் நாட் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டான இண்டஸ்ட்ரி கிடையாது இல்லையா? அண்ட் சினிமா துறையில் ஒர்க் பண்ணும்போது டைமிங்ஸ், நைட் டைம் இருக்கும், வேலை பண்ண வேண்டியிருக்கும், லேட் நைட்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவுட் ஸ்டேஷன் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நிறைய வந்து தனி இடங்களில் இல்லை ஹோட்டல்ஸில் போய் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நமக்கு சினிமாவில் வந்து இது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்னு தோணுறது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரீசெண்டாக நடந்த கல்கட்டாவில் ஹாஸ்பிட்டலில் ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்லை இருக்கிற ஒரு டாக்டருக்கு நடந்த ஹாரர் சம்பவம்
இதை விட பெரிய கொடூரம் இருக்க முடியாது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி நடக்கிறதுன்னா, ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நடக்கிறதுன்னா, ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு நடக்கிறதுன்னா, இன்றைக்கி நியூஸ் எடுத்து பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஐ வாஸ் லிஸ்னிங் டு இட். என்னென்னா நீங்கள் சொன்னீங்க கேரளாவில் ஒரு இது வந்ததுனால ஒரு பேட் இமேஜ் வருதான்னு. ஃபேமிலிக்குள்ளே நடந்து அதை பற்றி பேசினா ஃபேமிலிக்கு கெடுதல், ஃபேமிலிக்கு கொலாட்ரல் டேமேஜ். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நின்று பேசினா இண்டஸ்ட்ரிக்கு அவமானம், வேறு எங்கேயாவது போய் பேசினா அவங்களுக்கு அவமானம் சொல்லி பெண்களோட வாயை மூடிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு விடிவு காலமே இருக்காது. ஆக்சுவலி WCCயை கங்க்ராச்சுலேட் பண்ணோம். ஏன்னா அவங்க கரெக்டான ஒரு பாதையில் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஒரு பிகினிங் குறிச்சிருக்காங்க, ஒரு எண்டுக்கான பிகினிங் குறிச்சிருக்காங்க. தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அது ஒரு விஷயம். இன்னொன்று மிஸ் ரஞ்சினி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த காலத்துலலாம் வந்து நமக்கு யார் ப்ரொடியூசர் தெரியும், யார் டிரெக்டர் தெரியும். இப்போ யார் வேணால் ப்ரொடியூசர் டிரெக்டர் ஆகிறாங்க. அதனால் சேஃப்டி கொஞ்சம் நமக்கு யாரும் தெரியாததுனால கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது என்னோட. இப்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை எல்லாம் பாருங்களேன், 10 வருஷம் முன்னாடி இது நடந்தது, 5 வருஷம் முன்னாடி நடந்தது சொன்னாங்க. கரண்ட்டில் இருக்கிறது யாருமே இன்னைக்கு எனக்கு இப்படி நடக்கிறது, நேற்று எனக்கு இப்படி நடந்ததுன்னு யாருமே சொல்லறதில்ல. அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு காரணம் வந்து அது சொன்னால் மறுபடியும் விக்டிமை தான் விக்டிமைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அவமானம், அவங்களுக்கு தான் ஸ்டிக்மா. அவங்க சொன்ன மாதிரி மிஸ் ரஞ்சினி சொன்ன மாதிரி அது மாறவே இல்லை. விக்டிமைஸ் பண்ணுறது ஹேபிட் மாறவே இல்லை. ஸோ அதனால அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே இருந்துட்டு இப்போ நம்மளே நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுக்க வேண்டான்னு இன்னைக்கு கரண்ட்டில் என்ன நடக்கிறதுன்னு யாருமே சொல்லறதில்ல. இன்னொரு விஷயம் நான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த காலத்து டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த காலத்து சினிமாவில் இருக்கிறது கல்ச்சராக இருக்கட்டும், ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். இந்த கரண்ட் ப்ரீட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு 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 மேட்ரே கிடையாது. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம வந்து அடுத்த குளோபல் சினிமா அளவுக்கு எப்படி போக முடியுங்கிறது ஃபோக்கஸில் தான் இருக்காங்க. நிறைய யங் டைரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த செட்லெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நான் பார்த்ததே கிடையாது. வேற இதுக்கு முன்னால் இருந்த ஒரு ஜெனரேஷன் இப்போ குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்குநர்களோ நடிகர்களோ கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பீக்ல இருந்தவங்க. ஸோ இப்போ வந்து பெரிய அளவில் பீக்ல இல்லாத நடிகர்களாக இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்றது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களால தான் இந்த துன்புறுத்தல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்ல, அப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததோன்னு எனக்கு ஒரு தோணல். இப்ப வந்து இது கம்மியார்தான்னு இந்த காலத்துல இப்ப கரண்ட்ல இருக்கிறது ஹீரோயின்ஸும் கரண்ட்ல இருக்கிற பெண்களும் தான் பேசணும். கரெக்டா? இப்ப நான் வந்து உட்காந்து அதை பத்தி பேச முடியாது. பட் ஐ ஃபீல் தெர் இஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச். ஸோ இன்னும் இருக்கிற அழுக்கு போயிடுச்சுன்னா இது கொஞ்சம் கூட பெட்டரான ஆர்கனைஸ்டான இன்னும் ஹெல்தியான ஒரு அட்மாஸ்பியர் கொண்டு வர முடியும். அதுக்கான ஒரு துவக்கம் தான் இதுன்னு நான் பார்க்குறேன். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இது என்னோட பர்சனல் ஒபினியன். இளம் நடிகைகள் நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த புகார் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க இன்னைக்கு வந்து ஃபீல்டில் வந்து கரண்ட்டாக நிறைய படம் வச்சுட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு இமேஜ் இருக்கும். இந்த நேரத்தில் அவங்க பின்னாடி இருந்து தான் ப்ரெஷர் பண்ண முடியுமே தவிர நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சா மேபி அவங்க ஃபீல்ட் அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இன்னைக்கு இல்லைன்னே சொல்லிட முடியுமா? யார் மேலே இது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே யார் மேலே வந்திருக்கு? இந்த யங் ஜெனரேஷன் ஹீரோஸ் மேலேயும் யங் டிரெக்டர்ஸ் மேலேயும் வந்திருக்கா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் பாருங்க, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மேலே தான் குற்றச்சாட்டுகளே வருது. கரண்டாக இருக்கிற ஹீரோயின்ஸ் மேலே வருதா? அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஏன் அது வருதில்லை? why it is not coming? அது ஒரு விஷயம். ஹலோ, எஸ் மேம், கோ அஹெட். யா, ஸோ அது ஏன் வரதில்லை? அதுக்காக நான் இப்போ அது இல்லைன்னு சொல்லலை. அது நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. பட் இன்னொரு விஷயம் கூட இருக்குதுல்ல, நம்ம வந்து ஹீரோயின்ஸ் டாப் ஆக்டர்ஸோட லெவல்லே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம நிறைய ஆர்டிஸ்ட் சினிமாக்குள்ள இருக்காங்க, நிறைய துறைகளில் இருக்காங்க, ப்ரொடக்ஷனில் இருக்காங்க,
ஆஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிறது பெண்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த காஸ்டிங் கவுச்ங்கிறது வந்து ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, சின்ன சின்ன ரோல்ஸில் பண்ணுறது. ஊர்லேருந்து சினிமா ஆசையோட சென்னைக்கு வர்றது பெண்கள், இல்லை கொச்சினுக்கு வர்றது பெண்களை யோசிச்சு பாருங்க. அவங்க தே ஆர் மோர் வல்னரபிள், அவங்களோட பிரச்சனை இன்னமும் ஜாஸ்தி. ஆனா அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. அந்த மாதிரி பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கேட்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. சீரியல்ஸ்ல டிவி ஷோஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தான் this is what we have to focus on நான் நினைக்கிறேன். பேசுவோம் திரு ராஜன் அவர்கள்ட்ட. இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குனர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பீக்கில் இருந்தவங்க இன்னைக்கு பொறுப்புகளில் இருக்காங்க. திரு ராஜன் கேட்குதுங்களா? ஓகே, திரும்ப நம்ம தொடர்பு கொள்ளலாம். நான் திரு கோடங்கி ஆப்ரஹாம்கிட்ட, இது ஒரு துறை பற்றிய ஒரு பெரிய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கணுமா? எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் வந்து அதை சிலர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு துறையே வெகுண்டு எழுந்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மீட்டூவில் எல்லாருமே இதே மாதிரி, அது குறிப்பாக திரைத்துறையில் இருக்கவங்களாம் நிறைய வந்து அதை பற்றி ட்வீட் பண்ணாங்க. ஸோ அது வந்து அடிக்கடி வெளியில் வர்றதும் திரும்ப வந்து நார்மல் செட்டில் ஆகிறோம், இந்த மாதிரி இருக்குது. இது எப்போ வந்து இது இதாகும்? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு தொடக்க புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா வந்து இது வந்து இந்த திரைத்துறையினோன்னா பளிச்சுன்னு எல்லாருக்கும் வெளிச்சதும் தெரிஞ்சிருது. ஆனால் எல்லா துறைகள்லையுமே இந்த சிக்கல் இருக்க தான் செய்யுது. இந்த சிரமங்களை தாண்டி தான் பெண்கள் வந்து அவங்களுடைய இடங்களுக்கு வந்து முன்னேறி போயிட்டு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நாம ஏன் சினிமா துறையில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, சினிமா துறை, பொழுதுபோக்கு துறை, நடிகர்கள் வந்து நேரடியாக திரைக்குள்ளே வந்துடுறாங்க, ஆன் ஸ்க்ரீனில் வராங்க. அவருடைய உடைகள் சில நேரங்களில் குறைவாக இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இப்படி நடிக்க வரவங்க எல்லாத்துக்கும் சரியா வந்துருவாங்கன்ற மாதிரியான எண்ண போக்கு கடந்த காலங்களில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்ப இல்லைன்னா சொல்ல வரல. இப்ப ஏன் அது ரொம்ப குறைஞ்சிருக்கும் அப்படின்னா, இப்ப வரக்கூடிய அவங்க சகோதரி லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, யங் டைரக்டர்ஸோ இல்லைனா யங் ஹீரோக்கள் கிட்டே அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா, அது இப்ப வரக்கூடிய இயக்குனர்களா இருந்தாலும் அவங்களாம் என்னன்னா, என்ன நோக்கம், நம்ம தொழிலுக்கு வந்திருக்கோம், நமக்கு முதல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், அதை நோக்கி ஓடும் போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே இருக்காது. ஆனால் கடந்த காலங்களில் வந்து என்னன்னா, அவங்கெல்லாம் கோலோச்சியவர்கள். இந்த இடத்துல இந்த அளவுக்கு இவர்கள் வந்து முன்னாடி வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு கரண்ட்ல இருக்கிற யாரும் எந்த புகாரும் சொல்றதே இல்லை. அவங்க ரிட்டையர்ட் ஸ்டேஜ்லயோ அல்லது இந்த ஃபீல்டை விட்டு வெளியில போன நிலையிலையோ அதன் பிற்பாடு தான் இந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் மீட்டூவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீட்டூ பிரச்சனை வரும்போது அவர்கள் சொன்ன எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அது எதுவும் தீர்வை நோக்கி எட்டப்படவே இல்லை. இப்போ இந்த கமிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடத்தல், ஒரு கிட்னாப்பிங் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தா பாலியலில் மிக துன்புறுத்தல் அப்படின்லாம் பல்வேறு சட்ட சிக்கல்கள் போன பிறகுதான் அந்த நடிகர் மீது ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அது துறை சார்ந்த ஒரு விஷயமா எடுத்து ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. இந்த கமிட்டியும் ஒரு 2 ஆண்டுகளில் பல பேர்கிட்ட விசாரணை பண்ணி கொடுத்துட்டாங்க அறிக்கையை. 19 கொடுக்கப்பட்ட அறிக்கை, ஆனால் அது பிறகு வரவே இல்லை, கிடப்பில் போடப்பட்டது. இப்போ ஆர்டிஐல போட்டு பல விஷயங்கள் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறது முழுமையான விஷயம் வரல. இது என்னன்னா, இந்த தொடக்க புள்ளி இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்ததனுடைய விளைவாகத்தான் ஏதோ மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு, பாக்கி எந்த இண்டஸ்ட்ரியிலும் கிடையாது அப்படிலாம் பார்க்கவே முடியாது. திரைத்துறை பளிச்சுன்னு வெளிச்சத்துக்கு தெரிஞ்சிருது, எல்லா துறைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு. பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேலை செய்யற இடத்துல இந்த கொடுமைகளை சந்திக்கிறாங்க. இப்போ எல்லா துறைகள்லையும் ஒரு சீண்டலோ அல்லது அதற்கான சமிக்ஞையோ வெளிப்படுத்துறது அப்படின்றது இருக்கலாம், இருக்கும், ஓகே. ஆனால் இதில் ரொம்ப கேஷுவலாக ஒரு வாய்ப்பு வேணுமா, இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றது ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவலாக இருக்குது இந்த துறையிலான்ற கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதுக்கு ரீசன் என்னன்னா, மற்ற துறைகளில் அவங்க செய்கிற வேலை வேற, இந்த துறையில் அவர்கள் செய்கிற வேலை வேற. அதனால அவர்கள் என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, ஓகே இவங்க கிட்ட நம்ம இதை கேட்டுடலாம் ஈஸியா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து இங்கே இருக்கிறதுனால தான் இப்போ இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் இங்கேயும் இது ஒரு தொழில், அவர்களும் சக தொழிலாளி நம்மளோட. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நம்ம ஹீரோயின்களுக்கு பிரச்சனைன்றது வந்து இப்போ பெருசாக பெரிய இடங்களில் வர்றதில்லை. ஆனால் அதை விட நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நானும் ஒரு படம் எடுத்திருக்கேன், எனக்கும் தெரியும் அந்த சிரமங்கள் என்னன்னு. அங்கே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக வரக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் மீது நடத்தப்படுகிற அவங்களுக்கு சரியான சம்பளமும் வழங்கப்படாது, பாத்ரூம் வசதி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலான மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கும், ஆனால் அவங்க ஒரு 200 பேர் 300 பேர் வேணும்னா மொத்தமாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களுக்கு முறையான தங்கு வசதி கூட செஞ்சு தர மாட்டாங்க. அந்த படம் ஆனால் பிரமாதமாக கொண்டாடப்படும், ஆனால் உள்ளான விஷயத்தை போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் முதலாளிகள் என்று அழைக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள்கிட்ட படம் இருக்கிற வரைக்கும்
அந்த துறை வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருந்தது, எல்லாம் சரியா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா மாறி மாறி இன்னைக்கு ஹீரோக்கள் கையில போயிடுச்சு சினிமாவே. அப்ப அவர்கள் தான் முடிவு பண்றாங்க யார் வேணும் யார் வேணான்னு. ஸோ இப்போ தயாரிப்பாளருடைய கையில் சினிமா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வராதுன்னு பார்க்க பெரும்பாலும் வராது. ஏன்னா அவங்க முதலாளிகள் பணம் போடுறவங்க, பணம் போட்டா நான் திருப்பி எடுக்கணும், பிரச்சனை வராத அளவுக்கு அவர்கள் கையில நின்று. ஏன்னா அந்த காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வராங்கனாவே அத்தனை பேர் எந்திரிச்சு மரியாதை முதலாளிகள் மரியாதை கொடுப்பாங்க. இன்னைக்கு பணம் போடுறவர் இங்கேயும் ஒரு மூலையில் இருக்கார், அவருக்கான உரிய மரியாதை வழங்கப்படுறதே கிடையாது. ஹீரோ தானே முடிவு பண்றாரு. நீங்க மலையாள இண்டஸ்ட்ரி குறித்து இந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் அவர்கள் அந்த பெண்கள் வந்து சில பேர் முன்னாடி வந்து ஆமாங்க இந்த பிரச்சனை இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு தைரியமாக ஒரு விஷயத்தை இப்போ வந்து யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னா நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க. இது நிச்சயமாக தீர்வை நோக்கி நகருமானா நகராம அங்கேயே நின்றுச்சுன்னா அப்புறம் இந்த கமிட்டி போட்டதே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களே சார், நிறைய எஃப்ஐஆர் போடப்பட்டோம். அது தீர்வை நோக்கி நகருதா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு. இப்போ இந்த நடிகர்கள் இயக்குநர்களாக எக்ஸ்போஸ் ஆகாம இருந்தாங்க. இப்போ பார்க்குறவங்களுக்கு சினிமா அரசல் புரசல் செய்திகள் கிசு கிசு இதுலலாம் அவங்க பேர் அடிபட்டிருக்கலாம். வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு வருது, காவல்துறை விசாரணைக்கு போகுதுன்றப்ப இவங்களுடைய இமேஜ் என்ன ஆகும்? இல்லை இமேஜ்லயே அவங்க புறக்கணிக்கப்படுவாங்க. இல்ல அவர்களே என்ன சொல்லுவாங்க, நான் இப்ப என்ன சொல்றாங்க, நான் சட்ட ரீதியா எதிர்கொள்றேன், என் மீது வந்து இது காழ்ப்புணர்ச்சியில் பண்ணிருக்காங்க எல்லாரும். ஆமாங்க நான் பண்ணேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. விசாரணையின் முடிவுல தான் தீர்மானமே நம்ம வந்து எடுக்க முடியும். நாம் நீதிபதிகள் இல்ல. ஆனா அதே நேரத்தில் என்னன்னா இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பேசாமல் இருந்தாங்க இவ்வளவு நாள். இப்ப யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஆரம்ப புள்ளி அடுத்த கட்டத்தை நகர்ந்துச்சுன்னா திரைத்துறை மிக மிக நல்ல அருமையான துறை. இந்த துறையில யாரோ ஒரு சிலர் செய்கிற தவறுனால ஒட்டுமொத்த துறையே தப்பா சொல்லலாமா? ஓகே, கேட்போம். திரு ராஜன் அவர்கள்ட்ட ஒட்டுமொத்தமா அம்மா அமைப்பே வந்து கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன இதனுடைய பொருள் அப்படின்ற கேள்வி வருது. எல்லார் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பா பொதுச் செயலாளர் மேலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதால கலைச்சிட்டாங்களா, இல்லை இந்த அமைப்பு இருந்தும் இந்த குற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றதால கலைச்சிட்டாங்களா? இதை ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு பொருள் வராதா திரு ராஜன்? பொதுவாகவே கேரளா ப்ரொடியூசர் கவுன்சில் ஓரளவுக்கு டிசிப்ளினானது. அந்த அவங்க தொழிலை தெய்வமாக மதிக்கிறவங்க. பொதுவாக ஒரு கெட்ட பெயர் வருதுன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக அவங்க பொறுப்பேற்று ரிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சினிமாவை கவர்ச்சியை நம்பி வர்றவங்க பல பேர் இருக்காங்க. 3 விதமாக இருப்பாங்க. கலை வளர்க்கோன்ற தியாக உள்ளத்தோடு வர்ற சில தாய்மார்கள் இருக்காங்க, பெண்கள். இதில் பணம் சம்பாதிக்கணும், புகழ் பெறணும் என்ற எண்ணத்தோடு வர்றவங்க இருக்காங்க. எப்படியாவது நடித்து முன்னுக்கு வந்து நாம் பெரிய ஆள் ஆயிடணும், நம்ம பேர் ஊரெல்லாம் பரவணும்னு நினைக்கிற 3 கேட்டகரி இருக்காங்க. இந்த முதல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, சினிமா வளர்க்கணும் தானும் வளரணும் என்று கலை ஆர்வத்தோடு வர்றவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. செகண்டரி பேர் வரணும் பணம்ன்றவங்க கொஞ்சம் இப்படி அப்படி இருப்பாங்க. 3வது கட்டம் தன் கவர்ச்சியை காட்டி எப்படியோ பணம் சம்பாதிச்சணுன்றவங்க கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த சினிமா உலகம் எல்லாரும் தோழமையோடு பழகக்கூடியது. ஆண் பெண் என்ற வித்தியாசம் அதிகம் இல்லாமல் தோழமையோடு பழகக்கூடியது. அதில் சிலர் இந்த பெண்களை ஏமாற்றி பட வாய்ப்பு பெறணும் என்ற சிலர் நண்பர்கள் இருக்காங்க. எனக்கும் தெரியும் பல பேர் பல தவறுகள் நடந்திருக்கு. இந்த குழந்தைகளை பெண் பிள்ளைகளை ஏமாற்றி பல பேர்கிட்ட வாய்ப்பு பெற்றவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒட்டுமொத்தமாக ஒன்று சொல்லிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் பெண்கள் விரும்பத்தகாத வகையில் பெண்களுக்கு விருப்பமெல்லாம் எவனுடைய விரல் கூட படக்கூடாது. பெண்களின் விருப்பம் இல்லாமல் அந்த விரல் கூட படக்கூடாது. அவங்கள தண்டிக்கணும், கண்டிக்கணும். இப்போ கேரள அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து கமிட்டியை போட்டு ஆய்வு பண்ணி அதை இப்போ 5 வருஷம் பொறுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது இங்கே கேரளாவில் தான் நடந்ததுன்னா சினிமா உலகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்குது. எல்லாரும் இந்த சபல புத்தி படைச்சவங்க, எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, சில ஆண்களை ஏமாற்ற பெண்களும் இருக்காங்க. அது ஒரு 5% தான். ஆனால் 95% தாய்மார்களை பெண்களை ஏமாற்றி அவர்களுக்கு தவறான பாதைக்கு அழைத்து செல்பவர்கள் ஏராளமாக இருக்காங்க தமிழ் சினிமாவில். இப்போ அதாவது இன்னொன்று என்னுடைய கேள்வி என்னென்னா, இது ஏன் 10 வருஷம் 15 வருஷம் பொறுத்து வெளியே வருது? சட்டம் நமக்கு பெண்களுக்கு
மிக பாதுகாப்பாக இருக்குது. என்னைக்கு தவறு நடந்ததோ அன்னைக்கே, இல்லை 10 நாளில், இல்லை 1 மாதத்தில் தன்னால் முடியலனா தனக்கு ரொம்ப வேண்டியவங்களா மூலமாக காவல்துறைக்கோ சட்டத்துறைக்கோ தெரிவித்து யார் தப்பு பண்ணானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ 10 வருஷத்துக்கு பின்னால் என்கொயரி பண்ணி என்ன நிரூபிப்பாங்க, என்ன சாட்சியம் வரும்? அதுவும் சினிமா என்பது என்னென்னா ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி சும்மா அப்படி வெளிச்சம் ஊரெல்லாம் பரவிடும். ஒரு சின்ன செய்தி கூட தீப்பொறி மாதிரி பரவிடும். ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே ஒரு வக்கீல் படிக்கிற ஒரு பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு ஒரு கேஸே நடந்தது 2013. ஒவ்வொரு அலுவலகத்திலையும் இந்த கேடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு பள்ளி பிள்ளைகளே ஆசிரியர்கள் தவறு செய்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலைகள்லாம் அதெல்லாம் அதிகம் தெரியறதில்ல. ஆனால் இன்றைக்கி ஊடகங்கள் பெருசானதால் எல்லா செய்தியும் வெளியே வந்துடுது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால், இல்லை 20 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒருவர் தன்னை தொட்டு விட்டார் என்று 15 வருஷத்துக்கு முன்னால் அதை செய்தியாக்கினாங்க. ஆனால் அடுத்து அவர் அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கார், பல நிகழ்ச்சிகளை கலந்துட்டுருக்கார். இப்படி சில நோக்கத்தோடு சில வெளியிடுறவங்களும் இருக்காங்க. ஆகவே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இது கேரளாவில் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் குறைவா இருக்கு. இப்போ வர்ற பிள்ளைகள் தொழில் வளரணும், நான் வரேன் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசணும். வளரணும், தொழில் வளர்க்கின்ற தமிழ் சினிமா பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நான் ரஞ்சனி அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறேன். ஏன் 10 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க ஒரு உண்மையிலே அதில் ஒரு தப்பு நடந்திருந்தது அப்படின்னா? ஓகே ரஞ்சினி கட்டிட்டாங்க. நான் இவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட 10 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் வெளியில் வருது அப்படின்னா எப்படி நிரூபிக்க முடியும் மேடம்? ஒரு பெரிய கூட்டம் வரணும், இதுக்குன்னா ஒரு மொமெண்ட் உருவாகணும், அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய நோக்கமும் கேள்விக்குள்ள. இவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டாங்களா? சிலர் வந்து சொல்கிறாங்க அவர் வந்து என்னை வந்து இத்தனை டேக் எடுத்தாங்க அப்படின்றத கூட குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதுக்கு வேற ஒரு நோக்கம் இருந்திருக்குன்றதை கூட சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நோக்கமும் கேள்விக்குள்ளாகுதுல. ஆமாம், அது நீங்கள் இந்த மாதிரி பல கேள்விகளும் வரும். இப்போது நேற்று எனக்கு இப்படி நடந்தது, இன்றைக்கி இப்படி நடந்தது, இன்றைக்கி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா அதை விசாரிக்க முடியும், அதுக்கு ப்ரூஃப் இருக்கலாம், நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் 15 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா முடியாது. ஆனால் ஏன் இவங்க சைலண்டாக இருந்தாங்க, எதுக்கு இவங்க அவரோட மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லலாம் கலந்துக்கிட்டாங்க, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பேசுனீங்கன்னா பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வாட்டி இந்த அப்யூஸுங்கிறது வந்து வெளியில் மட்டும் நடக்கிறதில்ல, ஒர்க் பிளேஸில் மட்டும் நடக்கிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே நிறைய நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நம்ம ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறது சித்தப்பா, மாமா, இல்லைனா அங்கிள், அந்த மாதிரி இடங்களில் கூட இந்த மாதிரி அப்யூஸ் நடக்கிறது. அப்போ ஜென்ரலி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா அது நம்ம மேலே தான், அது ஒரு ஷேம் வந்துடும் அந்த பெண்ணுக்கு. ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன், அந்த பெண்ணுக்கு ஒரு ஷேம், ஐயோ நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, நான் தான் அசிங்கமானவளோ, நான் வெளியே போய் சொன்னால் எனக்கு தான் அசிங்கமோ, இப்படி தான் இந்த சொசைட்டி அவங்கள கண்டிஷன் பண்ணியிருக்கு. அப்போ அந்த பெண்ணு அவளுக்கு தெரியாமையே ஒன்றும் நடக்காத மாதிரி, எதுவும் நடக்காத மாதிரி, எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் அவள் ஒரு அமைச்சுப்பா அவளுக்கு சுத்தம். எப்போது வெளியே சொல்ல தைரியம் வரும்னா, ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஹையாக இருக்கிறத, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒரு ஃபேமிலி கூட இருக்கிறத, இல்லை லைஃப்பில் ஒரு நிலைமைக்கு வரும்போது, போடா இன்னும் நீ என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லுவேன், இன்னும் வரும் தலைமுறைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நிலைமை வரும்போது தான் தைரியமாக பேசுவாங்க. பட் நடவடிக்கை எடுக்க முடியுமா கேட்டால் ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, பெண்கள் நிறைய இருக்காங்க. இப்போ வந்து அவர் சொன்னார் இல்லையா, விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுற நிலைமைக்கு, அந்த சாய்ஸ் எடுக்கிறது நிலைமைக்கு பல பெண்கள் இருக்கிறது இல்லை. நான் சொல்கிறது டாப் ஹீரோயின்ஸோ இல்லை இந்த மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு சினிமாக்குள்ளே வரவங்களோ பற்றி சொல்லலாம். இதுதான் பொழப்பு, இதுதான் வழி. அந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் சினிமாக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு அவங்களோடான சாய்ஸ், அவங்களோட லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான அந்த ஒரு இது அவங்களுக்கு கொடுக்கல.
அப்ப இந்த பவர் இன்னொன்னு என்னன்னா சினிமா வந்து ஒரு ஸ்கில்ட் வர்க் கிடையாது. இதுவே ஒரு இல்ல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். எஸ் இல்ல ஒரு என்கொயரிக்கு வந்தா இப்ப அந்த தவறு நடந்திருக்குன்னா அந்த நேரத்துல அக்செப்டன்ஸ் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு 2 பேருக்கு இடையில ஒரு வாதம் வருது அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி தவறா பார்க்கப்படும், எப்படி நிரூபிக்கப்படும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அன்னைக்கு தெரியாத வயசு அறியாத வயசு அப்படின்னு சொல்லிட முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. எப்படி 15 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு எப்படி நீங்க ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். இந்த நாளைக்கு நான் இங்க இருந்தேன், அவரும் அங்க இருந்தார்னு சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு குற்றச்சாட்டை பத்தி நம்ம பேச வேண்டாம். தமிழ்நாட்டில் அது வந்து ஒரு பெரிய ஒரு கலாய்வரமே உண்டாக்கிடுச்சு, அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சினிமாங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு. அங்கே வந்து ஸ்கில்டு ஒர்க்னு பார்த்தீங்கன்னா நடிகருக்கு வந்து இப்போ ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், இல்லை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி தேர்வு கிடையாது. அங்கே வந்து பவர் வந்து ஒரு டைரக்டருக்கு இல்லைன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு ஆக்டருக்கு ஒரு ஹீரோக்கு அவங்க கையில் தான் பவர் இருக்கு. ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அங்கே வந்து சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, ஒரு பேங்க்ல வேலைக்கு போறீங்க, பேங்க் எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு பேங்க் வேலை கிடைக்கும். அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்குள்ளதான் யாரும் உங்களை ரொம்ப பர்சனலாக மேபி ப்ரமோஷனை ஹிண்டர் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் கொடுக்கலாமே தவிர உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு அங்கே சொல்ல முடியாது. ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது. ஒரு ஹீரோ நினைச்சா, ஒரு டைரக்டர் நினைச்சா, ஒரு ப்ரொடியூசர் நினைச்சா கொடுக்காம இருக்க முடியும். அந்த வாய்ப்பை அவங்க இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த பெண்கள். அந்த மாதிரியான ராஜன் சார் சொன்னார் இல்லையா, எத்தனை பெண்கள் ஹீரோயின்ஸை விடுங்க மல்டி ஸ்கில்டா இருப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து அவங்க நல்லா படிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வராங்க. இது இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு தொழில் இருக்கு. ஆனா அடுத்த லெவல்ல இருக்கிறது ஆக்டர்ஸ் பாருங்க, ஊரு பக்கத்துல இருந்து வருது எத்தனை பெண்கள், சின்ன ரோல்ஸ், ஒரு சீன் 2 சீன்ல நடிக்கிறதுவங்க, அவ்வளவு டேலண்ட் இருக்கும் கையில. ஆனா வாய்ப்புக்காக ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி அவங்கெல்லாம் அனுபவிக்கிறது வேதனை நம்ம கேட்டோம்னா தாங்க முடியாது. கேட்போம் மேடம், கேட்போம். ராஜன் அவர்கள்ட்ட தமிழ் திரையுலகத்திலையும் இந்த குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது எழுகிறது மறைகிறது. இங்கே மலையாள திரையுலகத்தில் ஒரு அமைப்பாக செயல்பட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அளவுக்கு போல அப்படின்னாலும் மற்ற இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லைன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே. சினிமா எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இது இருக்குது. ஆனால் சில கட்டுப்பாடுகள்னு அவங்களா வகுத்துட்டா உண்டு. சிலர் வேஷம் கிடைக்கணுன்றதுக்காக தன்னையே இழக்கிறவங்க பல பேர் பாவம் இருக்காங்க. அது குடும்ப சூழ்நிலை, குழந்தைகள் வளர்ப்பு போன்ற ஒரு கொடுமையான நிலைகள் இருக்கிறதால அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாங்க. சில ஹீரோயினிகள் இந்த படத்தில் கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, நடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதிலே ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கத்தோடு இருக்க நடிகைகள் இருக்காங்க. ஆனால் சிலர் சூழ்நிலை காரணமாக, குடும்ப நிலை காரணமாக பல தவறுகளுக்கு அவங்களும் உடந்தை ஆகிறாங்க. அவங்கெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. இல்ல இதுல இல்ல இல்ல அடிப்படையா வைக்கிறது பணம் போடுற தயாரிப்பாளர் நினைச்சா சரியான இயக்குனரை நடிகரை வைக்க முடியும். அவர் தானே கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காரு. எப்படி தெரியும் எங்களுக்கு? இப்போ நான் படம் போட்டு ஒரு இப்போ டைரக்டர் முடிவு, இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, ஒரு டிசிப்ளைன்டு டைரக்டர். அவங்க படம் பாருங்கள், எல்லாமே குடும்ப நாகரிகம் கலாச்சாரம் மிக்கதாக இருக்கும். ஒரு டைரக்டர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? அவங்க பண்ணுற அட்டகாசம் அதிகமாக இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் நல்லா வர்றதும் கெட்டு போகிறதும் ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவால் முடியும். ஆகவே ஒரு டைரக்டர் நான் எப்படி போட்ட பிறகு தானே அவர் யாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என் பணம் பூரா அதில் மாட்டிக்குது. பிறகு நான் வந்து அடிமையாயிடுறேன். என் பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ப்ரொடியூசருடைய நிலையே என்னென்னா, படம் எடுக்கும்போது தான் பணத்தை போட்டுறாங்க. முதலீடு பண்ண பிறகு டைரக்டரோ ஹீரோவோ இல்லை யாரோ டெக்னீஷியனோ தகராறோ பிரச்சனையோ பண்ணும்போது ப்ரொடியூசரால் அந்த அளவுக்கு போராட முடியல. பண்ணால் அவருக்கு தான் லாஸ்.
அவர் பணம் தான் லாஸ். இல்ல இன்னைக்கு அதனால இல்ல இன்னைக்கு producer சினிமா உடைய வந்து கைகள் சினிமா வந்து தயாரிப்பாளர்கள் கையிலே இல்ல, ஒண்ணு இயக்குனர் இல்ல நடிகர் கையில போயிருச்சு. அதுதான் வந்து கண்ட்ரோல் இல்லாம இந்த பிரச்சனைகள்லாம் வரது காரணம் அப்படின்றாங்களே. தம்பி கோடாங்கி சொன்னதுதான் கரெக்ட். ஹீரோவுக்காக முதல்ல கதைக்காக ஹீரோ இல்லை, இப்போ ஹீரோவுக்காக தான் கதை எழுதுறாங்க. ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோ கிட்ட டேட்டு கேட்க போனா அவர் அந்த டைரக்டரை பாருங்கன்றார். ஏற்கனவே அந்த டைரக்டர் இவருக்காக கதை எழுதி வச்சு ரெடியா இருக்கார். அப்போ அந்த டைரக்டர் என்ன பண்றாரு, ப்ரொடியூசர் பேச்சை கேட்க மாட்டார். அந்த ஹீரோ என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாரு. ஹீரோவுக்காக செயற்கையான செலவுகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆக ப்ரொடியூசர் கையில சினிமாவில் எதுவுமே இல்லை. ஆனா அதுக்காக எல்லாரும் அப்படி இல்லை. இப்போ என்ன போல ஆளுங்கள்லாம் இருக்கும் சிலர்லாம். லட்சுமி ராமகிருஷ்ணன்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். அங்கே டிசிப்ளைன்டு, எங்களுக்கெல்லாம் டிசிப்ளின் வேணும். சினிமானா எப்படி ஒன்றா இருந்தல்லான்னு நாங்கள் அலப்பட மாட்டோம். ஏன்னா நான் 18 வருஷம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். இப்போ ஒரு பள்ளிக்கூட காமராஜ் மெட்ரிகுலேஷன் நடத்துறதால எனக்கு ஒழுக்கம் சினிமாவில் வேணும். அதனால சில பெண்கள் பாதிக்கிறாங்கன்னா சில வறுமை காரணம், சிலருக்கு ஆசை காரணம், சிலருக்கு எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு காரணம். அதில் ஆண்கள் ஒரு 75% தப்பு பண்ணுறாங்க. 75% பலர் தப்பு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பெண்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். தவறு நடந்தால் உடனே அதை காவல்துறையிலோ இல்லை யாருக்கு ரிப்போர்ட் பண்ணி அப்பவே ஆக்ஷன் எடுக்கணும். 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் போனா அது நீர் பூத்த நெருப்பாகி. நான் ரஞ்சனி மேடத்திட்ட கொண்டு போக வரும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ், இப்போ உங்க WCCலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையாக முன்வைக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்போ ரஞ்சித் மேல, சித்திக் மேல, முகேஷ் மேல, இவங்க மேலாம் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு அப்படின்ற மாதிரி வர்றப்போ ஏன் இப்போ சொல்லலை? அப்போ இப்போ பிரச்சனை இல்லையா, இல்லை சொல்ல பயப்படுறாங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லை? நீங்க அந்த ரிப்போர்ட் படிச்சீங்களா? எஸ் மேம். அந்த ரிப்போர்ட்ல ஐ திங்க் ஒரு நியர்லி ஒரு 100க்கு மேல ஜஸ்டிஸ் ஹேமா அதுல கான்ஃபிடென்ஷியாலிட்டி, பிரைவசி, கான்சென்ட், the women in cinema are afraid to talk about this அப்படின்னு ரொம்ப கிளியரா அவங்க அழகா எழுதி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்கு அந்த ஹியரிங்ல வந்து எல்லாரும் பேசிட்டோம். இப்ப எதுக்கு நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆயிட்டு நம்ம மீடியால வந்து பேசணும்? அதான் ஹியரிங்ல பேசிட்டோமே. ஸோ இப்ப வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்ப அவங்க வந்து SIT டீம் ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பேஸ் செய்து யாருக்கெങ്കിലും ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாக்கா தைரியமா SIT-யை இன்ஃபார்ம் செய்து, இல்லாட்டி அந்த பார்ட்டிசிபென்ட்க்கு இப்ப நோட்டீஸ் அனுப்புறாங்க. சோ எனக்கு அந்த நோட்டீஸ் ஒன்றும் வரல. வந்தாக்கா ஒரு சின்ன டவுட் மட்டும் இல்ல ஒரு சின்ன டவுட் மட்டும், ஹேமா கமிட்டியில நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டோ இல்ல கம்ப்ளைண்டோ இருக்கு, அதை தான் இந்த SIT டீம் விசாரிக்க போறாங்களா, இல்ல அதுக்கு தனியா இப்போ வந்து நேத்து மட்டும் ஒரு 14 கம்ப்ளைண்ட் வந்திருக்குனாங்க, அது போக இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்டா? எனக்கு SIT வந்து நேத்து வந்து போட்டது வந்து இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட். யார் யாரும் மீடியால வந்து பேசினாங்க பாருங்க, அவங்களுக்கு வேண்டி அது செட்டப் பண்ணது. பட் இன்னைக்கு வந்து நேத்து ஈவினிங் வேறொரு இது போட்டிருக்கிறாங்க, SIT டீம் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட். யார் யாரு அந்த கமிட்டி போனாங்களோ அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து இந்த டீமுக்கு முதல்ல ஆஜராயிட்டு, அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா ப்ரொசீட் பண்ணோம்னாக்கா அது வந்து வேற நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு இது இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க, which is a very good step. இதுல எப்படி நிரூபிக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல, இவங்களை வந்து சட்டத்தின் முன்பாக நிரூபிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு 15 பேர் இந்த ஃபீல்டே கண்ட்ரோல் பண்றாங்க, மாஃபியா மாதிரி இருக்காங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஷியலாக தான் சொல்லப்பட்டிருக்கு, அதை எப்படி வந்து நீதித்துறை முன்னாடி கொண்டு வர முடியும் இருக்கு? அது வந்து அவங்க பாத்துக்குவாங்க. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இப்ப கவர்மெண்ட் இருக்கிறாங்க, போலீஸ் இருக்கிறாங்க, அதை அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. சோ நமக்கு வந்து இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. யாருக்கு தெரியும்? பிகாஸ் 10 years ago நடந்ததுனாக்கா ஸ்டில் எவிடன்ஸ் இருக்கணும்ல. சில பேர் வந்து எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, ரைட்?
எவிடன்ஸ் இல்லாம யாரும் கேமரா முன்னாடி போய் பேச மாட்டாங்க, யாரும் ஹியரிங்ல போய் பேச மாட்டாங்க தானே. சும்மா யாரையும் போய் வம்பு இழுத்து பேச மாட்டாங்க தானே. அவங்க கையில எவிடன்ஸ் இருக்கு, அதனாலதான் அவங்க தைரியமா போயிருக்கிறாங்க. அதை முதல்ல நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகே, நான் திரும்ப வரேன். திரு கோடங்கிட்ட, தமிழ் திரையுலகத்திலும் இதே மாதிரி புயல்கள் வீசிய ஆந்திராவிலேருந்து ஒரு நடிகை வந்து ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் நிறைய நடிகைகள் மேலே இந்த குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க அதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டுகளை முன் வைக்கல, அவங்க திரும்ப ஆந்திரா போயிட்டாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் சிலர் மட்டும்தான் முன் வர்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுமா? தமிழில் இன்னும் வெளிவரல அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்லை, வெளிவரல அப்படின்றத தாண்டி அதோட என்ன அப்படின்னா, இப்போ குற்றச்சாட்டுகளை சொல்கிறவங்க வந்து இங்கே கரண்ட்டில் அவங்க வந்து என்னவா இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வரும்போது, அவங்க வந்து துறையில் பிஸியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் கடந்து தான் அவங்க அடுத்த கட்டத்தை நகர்றாங்க. இங்கே புகார்களே எப்போ வருது அப்படின்னா, அவர்களுக்கான அந்த வேலை இழப்பு இல்லைன்னா அவங்க தொழில் முடக்கத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, எனக்கு கிடைக்காது இந்த பணி அப்படின் போது, அப்போ இதுக்கு யார் காரணம் நம்ம போய் சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன பின்புலம் இருக்குன்னு பார்த்துட்டு தான் பேசுகிறாங்க. இங்கே பெரும்பாலும் குற்றச்சாட்டுகள் எழும்பின எந்த குற்றச்சாட்டும் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனால் உண்மையிலே அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இங்கே பெண்களை போகப் பொருளாக தான் பார்க்குறாங்க. அது பெரிய தப்பான கண்ணோட்டமாக தான் இருக்குது. இது திரைத்துறையில் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை தொழில் ரீதியாக பார்க்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இந்த பிரச்சனை எனக்கு வந்து நடந்தது, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த ப்ராப்ளம் நடந்ததுன்னு அவர்கள் சொல்லாத வரைக்கும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யாருமே ப்ரூவ் பண்ணவே முடியாது. இல்லை, இதில் எனக்கு இந்த இப்போ நம்மளுடைய பார்வைக்கு வந்த இந்த குற்றச்சாட்டுகளில் ஒரு நடிகையை வந்து வெளிப்படையாக என்னை அறையில் வந்து பலாத்காரம் பண்ணாங்கன்னே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொருத்தர் என்னை நிறைய டேக் எடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் துன்புறுத்தினார், அதனுடைய நோக்கம் வந்து இதுன்னு. ஸோ அப்போ எதில் வந்து நம்ம லீகலாக பார்க்க முடியும்னு இருக்குல்ல, அவருடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சு, அவருக்கு அந்த சீன் நல்லா வரணுன்றது கூட இருந்தார். இல்லை, நிறைய இயக்குநர்களுடைய பார்வையில் இப்போ ஏன்னா இயக்குனர் இருக்காரு, தயாரிப்பாளர்லாம் இருக்காங்க. ஒரு இயக்குனர் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத அந்த நடிகர்கிட்ட இல்லை அந்த நடிகைகிட்ட அந்த விஷயத்தை அவர்கள் தத்ரூபமாக வேணும்னா ஒரு டேக் இல்லைங்க, 100 டேக் கூட எடுப்பாங்க. ஒரே ஒரு காட்சியை ஒரு நாள் முழுக்க எடுக்கிற இயக்குனர்லாம் இருக்காங்க. அதற்காக அவங்க அதுவும் ஒரு வகையில் பழிவாங்கல் அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. சார் பார்க்குற பார்வை சார், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தா அந்த டேக்கை 2வது டேக்லேயே ஓகே பண்ணியிருப்பாரு. இல்லைன்னு தான் அவங்க அந்த படத்துலேருந்து வெளியேற அளவுக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. இல்லை, நீங்கள் பார்க்குற பார்வை ஒன்று, அதே நேரத்தில் இது இல்லைன்னு நான் மறுக்கல. ஏன்னா சிலர் வந்து எனக்கு இந்த படமே வேணான்னு போன நடிகைகள்லாம் உண்டு. ஏன் என்ன காரணம்னா அவங்க காரணத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த காரணத்தினுடைய உள்ளான விஷயம் நீங்க சொல்ற இந்த மாதிரி பிரச்சனைகளா கூட இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நிரூபிக்கப்படாததுனால அவர்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து வெளியில பேசினா நமக்கு தேவையில்லாத சர்ச்சை, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இது பிடிக்கல, இந்த படத்துல இருந்து நான் வெளியில போயிட்டேன், அவங்க ஏன் வெளியே போனாங்கன்னு தெரியாது. எல்லா இடங்களும் இருக்கு, இங்க மட்டும் இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்ப இந்த தொழில முன்னை விட பெரும்பாலான இந்த சோசியல் மீடியா நிறைய தாக்கம் அதிகமானதுனால ரொம்ப கவனமா இருக்காங்க. பெண்களும் கவனமா தான் இருக்காங்க. ஏன்னா யாருடைய அனுமதியும் இல்லாமல் எந்த நிகழ்வும் நடக்காது. அப்ப இங்க ஒரு விஷயம் நடக்குது, இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இதற்கு அந்த சம்பந்தப்பட்டவர்களும் உடன்படாமல் நடக்க வாய்ப்பே இல்லை. இப்ப இங்க வந்து அவர்கள் வந்து இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்தியா முழுக்க எல்லா துறைகள்ல, அதுவும் பொழுதுபோக்கு துறை எல்லா இடங்களிலும் இருக்கு. இப்ப கேரளால மட்டும் இந்த கமிட்டி போட்டு அதன் மூலமாக ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு ட்ரை பண்றாங்க. அது அவர்கள் பாராட்டலாம் நம்ம. ஆனா அது தொழிலுக்கு சரியாக அவர்களுக்கு வருமானம். இப்ப ஏன்னா அதுல WCCல இருக்கிற பல பேருக்கு அங்க வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அப்ப எல்லாருமே அவங்களே தயாரிப்பாளரை மாற முடியுமா? முடியாது. எல்லாரும் அவங்களே இயக்குனரை மாற முடியுமா? முடியாது. அங்க அவர்களுக்கு வேற ஒரு டீம் தேவை. அந்த டீமோடு ஒத்துப்போங்கன்னு சொல்றதுதான் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. அது நீங்க ஆரம்ப புள்ளியை அவர்களாக மாறாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இறுதியான கருத்துக்கள் எல்லாத்தையுமே இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் இருந்து இது தீர்வை நோக்கி நகருமா, இல்லை இப்ப பேசிட்டு அடுத்த வாரம் மறந்துடுவோமா? ஒரு மைண்ட் செட் சேஞ்சு மிக மிக அவசியம். இந்த ஆண்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஒரு கல்ச்சர், ஒரு மைண்ட் செட்டு சினிமாக்குள்ளேயோ மற்ற இடங்கள்லையோ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெண்கள் வெளியே தைரியமாக போய் சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டுனா அவங்களுக்கு தான் அவமானங்கிற ஒரு ஸ்டிக்மா வருங்கிற ஒரு பயம் பெண்களுக்கு எப்பவுமே இருக்குது. அது இந்த சொசைட்டி கொடுத்துருக்கு. அந்த மைண்ட் செட் மாறினாதான் இது சேஞ்ச் ஆக போகிறது. அதனால தான் WCC எடுத்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஓகே, அடுத்தது வந்து இவர் சொன்னார் இல்லையா, இந்த ஹீரோவை ஹீரோக்களோட கையில் போயிடுத்து
அந்த பவர், ஒரு பவர் குரூப் இருக்குது, அந்த பவர் குரூப் பயங்கரமாக செயல்படுறதுன்னு, அந்த பவர் குரூப்புக்கு பவர் கொடுக்கறது யாரு? அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வந்தாச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கம்மியாகும். அண்ட் ஒரு சேஃப் பிளேஸ், ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும் அந்த ஸ்பேஸாக இதை மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். கொஞ்ச நாள் எடுக்கும், பட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட். பெண்கள் தைரியமாக வந்து வெளியில் வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எல்லாமே ஒரு கோர்ட்டுக்கு போய் தான், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் நடக்க போகிறதுன்னா, போய் இந்த விஷயம் நடக்க போகிறதுன்னா ஒரு சாட்சியை வச்சுன்னு இந்த தப்புகள் நடக்கிறது இல்லை. ஸோ அங்கே ப்ரூஃப் கேட்டிங்கன்னா என்ன ப்ரூஃப் கொடுப்பாங்க? ரொம்ப கஷ்டம். பட் மைண்ட் செட்டு மாறித்துன்னா, அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சுன்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சால், நிறைய பெண்கள் சினிமாவுக்கு பின்னாடியும் வந்து செயல்பட ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இறுதியான கருத்துக்கள் ராஜன், இதுக்கு தீர்வு என்ன? அதாவது நடிகைகள் ரொம்ப பாவப்பட்டவங்க, வறுமையில் வாடி குடும்பத்தை காப்பாற்றணும்னு வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இத்தகைய கொடுமைகள் நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தால் நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அந்த சங்கத்தில் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ கேரளாவில் எவ்வளோ நடந்ததுன்னா அந்த நடிகைலாம் அந்த நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நடிகர்களுக்கெல்லாம் யார் அத்தாரிட்டி? நடிகர் சங்கம். அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அடுத்தது காவல்துறை. அதனால இந்த கொடுமைகளை யாரும் பண்ணக்கூடாது. நடிகர் சங்கத்தில் இருக்கவங்க மேலேயே குற்றச்சாட்டு இருக்கே சார், பொதுச் செயலாளர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கே. அப்போ அவங்க நடிகர் சங்கத்தில் இல்லை, அவங்க இப்போதான் நடிகர் சங்கத்தில் நிர்வாகத்துக்கு வந்திருக்காங்க. ஆமாம், 2 மாதம் ஆகுது. இப்போ நிர்வாகத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நடந்தது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால இவங்க யாரும் அங்க நடிகர் சங்கத்தில் நிர்வாகத்தில் இல்லை. இருக்காங்க. நீங்க கொண்டு போய் நீங்க கேரளா எப்போ பிரச்சனை வரும்போது அங்க நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த புகார் எடுக்கப்படலைன்னு சொல்லி தான் பெண்கள் தனியாக எங்களுக்கு ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி அதனாலதான் WCC உருவாச்சு. ஆமா, ரைட். உடனே காவல்துறைக்கு போயிருக்கு. நடிகர் சங்கம் எடுக்கலாம், காவல்துறைக்கு போயிருக்கணுமே. சங்கம் உருவானது, அரசு எடுத்துற நடவடிக்கைலாம் பாராட்டுறேன், வேணும். எங்கேயுமே கொடுமைகள் நடக்கக்கூடாது பெண்களுக்கு, நடிகைகளுக்கு. பொதுவாகவே தமிழ்நாட்டில் எந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு இப்படி கொடுமைகள் நடக்கக்கூடாது. நடந்தால் இன்னைக்கு பயங்கர சட்டங்கள்லாம் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்புக்கான சட்டங்கள் நிறைய இருக்கு, சங்கங்கள் இருக்கு, சமூக சேவகர்கள் இருக்காங்க, மீடியாக்கள் இருக்கு. ஒரு 1 மினிட்ல மீடியாவில் வெளியிட்டுடலாம். அதனால பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அவங்களுக்கு கேடு விளைவிப்ப யாரையும் அனுமதிக்க முடியாது. ரஞ்சனி மேடம், இதுக்கு தீர்வு எட்டப்படுமா? ஏன்னா இந்த ரிப்போர்ட்டே வர்றதுக்கு 5 வருஷம் இருக்கு. இந்த விசாரணை எவ்வளவு நாள் எடுக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, சுருக்கமா. தீர்வு பெறணும்னு சொன்னாக்கா ஹைலி ரெக்கமெண்டேஷன் வந்து என்டர்டெயின்மெண்ட் லாஸும் என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் அதை கான்ஸ்டிடியூட் பண்ணணும். அதுதான் என்னோட இன்ட்ரெஸ்டும் கூட. நான் ஸ்ட்ராங்கா அங்க பேனல்ல போய் சொன்ன விஷயம் இதுதான். இதுவும் கான்ட்ராக்ட் வேணும். அப்புறம் ரெம்யூனரேஷன் காரியத்துல ஈக்குவல் பே அக்கார்டிங் டு இப்ப லெஜிஸ்லேஷன், நம்மளோட இந்தியன் லெஜிஸ்லேஷன் இருக்குல்ல, அதை வச்சுட்டு ஒரு அதனோட இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில உள்ள பே இதை இன்க்ளூட் பண்ணும். அதே மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷனை சீக்கிரமா அவங்க கான்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். ஏன்னா நம்ம வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கேறி இறங்கி வந்தாக்கா இந்த மீடியா வந்து நம்மள வந்து ஷேம் பண்றாங்க, ரைட்? நம்ம வந்து ஒரு விக்டிமா போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தாக்கா கடைசியில பார்த்தா நம்ம வந்து ஒன்னும் பிரச்சனை வரும், அந்த unnecessary மீடியால வரும். சோ அதனால தான் என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் வித்அவுட் த மீடியா இன்டர்ஃபியரன்ஸ். அப்படினாக்கா சேஃபா இது க்ளோஸ் டோர்ஸ்ல இதெல்லாம் தீர்மானிக்கப்படும். இறுதியான கருத்து. தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை விஷயம் சரியாக நடந்தால் எந்த துறையிலும் இந்த பிரச்சனை வராதுன்னு நான் பார்க்குறேன். பார்க்கலாம். கேரள திரை
உலகத்தில் இது புயலை கிளப்பி இருக்கிறது. ஆனால் இது வந்து தொடக்கப்புள்ளி தான். இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால், இது போன்ற கொடுமைகள் இருந்தால் களையப்படணும் அப்படின்றது பொதுவான பார்வையாக இருக்கிறது. வார்த்தையில் பங்கு கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.